Hi friends, welcome to Chennai food. சிக்கனை வச்சு நம்ம பல விதமான ரெசிபீஸ் செய்வோங்க. ஆனால் சிக்கன் கட்லெட் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் கட்லெட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்காக பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்து விட்டுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரியட்டும். 4-5 பூண்டு பல்லை நான் துருவி எடுத்துருக்கேங்க. தோலை நீக்கிட்டு இந்த பூண்டு பற்களை அதில் சேர்த்துக்கலாம். துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நான் துருவி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு லேசாக வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்தேன். அதை மிக்சியில் போட்டு நான் 1-2 அரைச்சி எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த சிக்கனே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், வெங்காயத்தோட மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்காக தான் நம்ம மூடி போடுறோம். ஏன்னா பச்சையாக தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். சிக்கன் மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிக்கலாம். ரெடி பண்ண சிக்கனை நான் ஆற விட்டுட்டு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. 2 பெரிய உருளைக்கிழங்க நான் வேக வச்சுட்டு நல்லா துருவி எடுத்துருக்கேன். கிரேட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டிகள்லாம் இருக்காது. இந்த உருளைக்கிழங்க நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கரம் மசாலா சிக்கனில் சேர்த்துருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு நம்ம சால்ட்டு சேர்க்கணும். அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் நான் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் பிளேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். நாம் ரெடி பண்ண சிக்கன் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்லெட் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா அழுத்தி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா அந்த கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள்லாம் வந்து சரி செய்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. ரெடி பண்ண இந்த பீஸை நம்ம முட்டையில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் போட்டு பரட்டிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுக்கணும். பாருங்கள், பிரெட் க்ரம்ஸில் பரட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீஸையுமே ரெடி பண்ணிக்கணும். கட்லெட் பீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா பொரிக்கலாம். கட்லெட் பீசஸை நான் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க.
2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. கட்லெட் பீசஸ்லாம் பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும். நல்ல எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சிக்கன் கட்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சிக்கனை வச்சு பலவிதமான ரெசிபி செய்வோம். ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் புதுமையாக இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுக்கும்பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கட்லெட் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.